மீனா, எத்தனை வாட்டி சொல்கிறது தோட்டத்துக்கு போவாதேன்னு? மணி என்னாச்சு? ஸ்கூலுக்கு போக வேண்டாவா? சீக்கிரம் போய் ஸ்கூல் சட்டையை மாற்றிட்டு வா போ. அம்மா வந்துட்டியா மீனா? எப்போ ஸ்கூலுக்கு போனாலும் லேட்டாக தான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஒரு நாளைக்காவது வெள்ளையாக போறியா? நல்லா படிக்கணும்னா? மீனா, நல்லா படிக்கணும் மீனா. ஓ, ஸ்கூலில் டீச்சர் ஏதாச்சும் சொன்னால் நல்லா கேட்டுக்கணும், ஓகேயா? கேட்டு நல்லா படிக்கணும். அம்மா போட்டில் கழுவுனீங்களா? அதெல்லாம் சுத்தமாக தாம்மா இருக்குது. நீ ஸ்கூலுக்கு போக மணி ஆயிடுச்சு. டே, இது பாத்தில் எடுக்க கூடாதுடா. அம்மா இது ஒரு பாத்தெல்லாம் எடுக்க வேணாம் சொன்னாங்கடா. எங்கள் வீட்டில் எப்போதுமே பாட்டிலில் கழுவா. இங்கே என்ன இல்லை சரிங்க? ஒழுங்கா எல்லா கிளாஸ்க்கு மேலே இருப்பேன். எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? நம்மனா இங்கே விளையாடக்கூடாது. ஏமா? அவங்க வேற, நம்ம வேற. வாங்க போகலாம். வாங்க வாங்க போங்க போங்க. என்ன திடீர்னு இந்த கடைக்கு வர சொல்லியிருக்கீங்க? இங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, பேசுகிறதுக்கும் வசதியாக இருக்கும். அப்படி என்ன பேச போகிறீங்க? அம்மா உன்னை மீட் பண்ண ஆசைப்பட்றாங்க. மீட் பண்ணணுமா இல்லை ஜட்ஜ் பண்ணணுமா? நீ ரொம்ப யோசிக்கிற. என்ன மாதிரி ஆளுங்களாம் ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. இந்த ஜாதியில் பிறந்தாலே இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணுண்டு. இது எனக்கு புதுசு இல்லை. ஆனால் எத்தனை தடவை நான் கோத்ரூ பண்ண போகிறேனே தெரியல. உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுமா. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? நானும் அம்மா தான் இருக்கோம். அம்மா இதுக்கு முன்னுக்கு வந்து எஸ்டேட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வேலை செய்கிறேன். வீட்டையும் நான் தான் பார்த்துக்கிறேன். உங்கள் குடும்பத்தை பற்றி
எனக்கு தெரியாதும்மா. என் ஃபேமிலிக்குன்னு சில வரைமுறை இருக்குது. காலங்காலமாக பெரியவங்க பாதுகாத்துக்கிட்ட பாரம்பரியம். பாரம்பரியமா இல்லை சேரக்கூடாதது சேர போகுதுன்னு பயமா? எனக்கு புரியுது. மீனா, வார்த்தையால் கொடுக்குற வலியை விட மௌனம் இன்னும் காயப்படுத்தும். நான் என்ன பாவம் செஞ்சேன்? நல்லா படித்தேன், கஷ்டப்பட்டு வேலையும் செய்கிறேன், யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்காம இருக்கேன். இருந்தும் இந்த உலகம் என்ன ஜாதியை வச்சே அடையாளம் படுத்துது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தீங்காதவளா இந்த உலகம் என்னை பார்க்க போகுது? ஆமாம், நான் கழிக்கிறேன். உட்காரு. ஏம்மா எல்லாரும் ஒரு மாதிரியா பார்க்குறாங்க? நம்ம என்ன அழுக்கா? எல்லாம் அவங்க பார்க்குற பார்வையில் இருக்குமா. மீனா, அவங்க மனசு தான் அழுக்காக இருக்குது. அந்த அழுக்கை எவ்வளோ சுத்தம் செஞ்சாலும் சுத்தமாகவே ஆகாது. அதாவது இந்த சட்டை மாதிரி. அம்மா சொன்னாங்க தானே, மனசில் அழுக்கு இருந்தால் போகவே போகாது. ஆனால் எல்லாரும் என்ன அழுக்காதானே பார்க்குறாங்க. அவங்க பேச்சியே கேட்காத. என்னால் முடியல. உன்னால் முடியும், இதுக்காக தலை குளியாத. என்னால் இந்த அவமானத்தை சுமக்க முடியாது. அப்போ சுமக்காத. ஜாதியை காரணம் காட்டி என்னை போல எத்தனையோ பேரை ஒதுக்கி வைக்கிற இந்த உலகத்துக்கு ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். நாங்கள் தீண்ட தகாதவங்க இல்லை. இந்த மாதிரி கேவலமான எண்ணத்தோட வாழ்கிற நீங்கள் தான் தீண்ட தகாதவங்க. மட்டன் தட்டி எங்களை
வளரவே விடாத காலம் இப்ப மாறி போச்சு. உங்களோட தீண்டாமே எங்களை ஒன்றும் பண்ணாது. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.